விஜயா பார்வதி கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. வர வழியில் கரெக்டாக வந்து ரோஹிணி ஆட்டோலேருந்து இறங்கி போகிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்த்தியா இந்த பார்லர்காரி இங்கே தான் இருப்பா போல இருக்குது, இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சு, இந்த வீட்லேயே குடியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிகிட்ட சொல்கிறாங்க. ஏன் விஜயா, எனக்கு மட்டும் என்ன தெரியும், நான் எல்லாம் இப்போ கதை போட்டுட்டு யூடியூப் பார்த்துட்டு அதுலேயே கரெக்டாக இருக்கேன், நான் இதெல்லாம் இப்போ கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் பார்வதி, நீ ரொம்ப மாறிவிட்ட, நான் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ யூடியூப்பில் வீடியோ போட தான் நான் இல்லையே நல்லா சொல்லலை, இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல விஜயா, அவள் இங்கே தான் இருப்பா போல இருக்குது, நான் வேணா போய் பார்த்து கேட்டுட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆமாம் இது யாரோட வீடு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சிந்தாமணியோடைய கார் வந்து கிராஸ் ஆகுது. விஜயாவும் பார்வதியும் பேசிட்டு போகிறத சிந்தாமணி டிரைவரோ சிந்தாமணியோ பார்க்கவே இல்லை. அதனால் வந்துட்டு எப்போ போல சிந்தாமணி இறங்கி உள்ளே போகிறாங்க. ஏய் ஒரு நிமிஷம் இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நின்று ஆட்டோ நின்றுருக்கு, அதுக்கு நின்று மறைவாக நின்று ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போனா இது சிந்தாமணி வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்வதி சொல்கிறாங்க. நான் தான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் படித்தேன், சிந்தாமணிகிட்ட அவ்வளோ தூரம் நீ எல்லாத்தையும் சொல்லாத, ஓப்பனாக சொல்லாத, அவள் அந்த அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ கேட்கவே இல்லை பாரு. இப்போ உங்கள்கிட்ட நீ என்ன வீட்டில் நடக்குது, மனோஜுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற டைவர்ஸ் வாங்குறதுக்கு அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் நீ வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டு நீ என்னென்ன பண்ண போகிற எல்லாத்தையும் வந்து சொல்கிற. அதை கேட்டுட்டு போய் ரோஹிணி கிட்ட சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம், சொல்லு பார்க்கலாம். அது ஊருக்குள்ளேங்க நிறைய வீடு வாடகை கட்டி விட்டுட்டு இருக்குது, அப்போ அதில் தான் ஒரு வீடு போல் இருக்குது, இந்த வீடு விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, நீ எனக்கு விசாரிச்சு சொல்லு, ஆனால் இந்த சிந்தாமணி இப்படி பண்ணு நான் நினைக்கவே இல்லை, நம்ப வச்சு கழுத்தறுத்துருச்சல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நான் சொன்னால நீ கேட்கல, இப்போ நீயே உன் கண் கூட பார்த்துக்கிட்டியா, இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை பார்வதி, இது நான் சும்மா விட போகிறது கிடையாது, நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிற வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு தான் கிளம்பி அங்கே போகிறாங்க. போயிட்டு போனது மட்டும் இல்லாமல் பார்வதி வீட்டிலேருந்து வந்துட்டு இங்கே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. நானா மாஸ்டர், இங்கே ஒரு மண்டப டெக்கரேஷன் விஷயமா நான் மண்டபத்துக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, மண்டபத்தில் தான் இருக்கீங்களா, எந்த மண்டபம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அங்கே கேகே நகர் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியா சரிங்க, நீங்கள் வீடு வரைக்கும் வந்தீங்கன்னா பரவாயில்ல, முக்கியமான விஷயம் மனோஜோடைய டைவர்ஸ் பற்றி பேசணும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாஸ்டர், வந்துடுறேன் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும், இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், இப்போ தான் கேட்க நகர் இருக்கீங்க, அங்கேருந்து இங்கே வரக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகும், 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கிறீங்க. இல்லை மாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர், அங்கேருந்து இங்கே வந்துகிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன், நான் அங்கேயே இருக்குன்னுலாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. பாத்தியா பார்வதி, நீ நான் ஸ்பீக்கர் போட்டு தானே பேசுனேன், நீ தானே கேட்டுருந்தேன், எப்படி சமாளிக்குது பாருது. ஆமாம் விஜயா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதுதான் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ தான் மேற்கொண்டு வந்துட்டு இப்போது மறுபடியும் கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன், என்னத்தை இப்போ உளர போகிறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உளறனா இல்லை சிந்தாமணி என்கிட்ட கையும் கழுவ மாட்டுதான்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு இங்கே சிந்தாமணி வந்துடுறாங்க. என்ன சிந்தாமணி, கேட்க நாங்கள்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டிங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாங்க. இல்லை மாஸ்டர் வந்துட்டேன் மாஸ்டர், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை இந்த இவன் இருக்கான்ல நம்ம மனோஜ், அவனுடைய டைவர்ஸ் விஷயமாக தான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் ஒரு வக்கீல் சொன்னீங்க, அவங்க ஓகே தான், இருந்தாலும் வந்துட்டு இந்த பார்லர்காரி வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர் அதெல்லாம் கொடுக்காம எங்கே போகிறா, நீங்கள் கரெக்டாக வந்து மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இது பண்ணும், அது எங்கே மாஸ்டர் நாம் போட்ட பிளான் எல்லாம் தான் வந்துட்டு சில இதெல்லாம் வந்து கேட்டுட்டு போய் அங்கேயும் போய் சொல்லிடும் போல இருக்குது. அதனால் நான் அந்த பார்லர்காரிக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு கோர்ட்டில் எல்லாம் வந்து பேசிடுறா. இதே போக்கில் போச்சுன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டைவர்ஸ் கிடைக்கலன்னு நீங்கள் விட்டுருவீங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சிந்தாமணி விட்டுற முடியும், டைவர்ஸ் கிடைக்கலன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டேன் நான், அவளை சும்மா விட்டுருவேன் நான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு சரிங்க மாஸ்டர் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சிந்தாமணி, இதுக்கு மேலே தான் உங்கள்கிட்ட முக்கியமாக ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கல்ல ஒரு பூசாரியம்மா, அந்த அம்மா வந்துட்டு சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் கோயிலெல்லாம் காமிச்சேன், அங்கே இருக்கவங்கள என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போனா ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீடியோ ஒன்று காமிக்கிறாங்க. என்ன மாஸ்டர் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் தான் இந்த கேள்வி கேட்கணும், நீங்களே பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணி தான் அந்த அம்மா அவங்க அனுப்பிச்சி விட்டீங்களா, நீங்கள் மீனா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நீங்கள் ஏதோ பண்ண போய் கடைசியில் வந்துட்டு என் தாலி வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே சொல்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்களே, நீங்கள் அது கோயிலில் வச்சு வந்து இந்த மாதிரி பண்ணி நான் வந்து பார்க்குறப்பல வந்து நம்புற மாதிரி 4 பேருக்கு காசை கொடுத்து அவங்களாம் உண்மையாக ஆமாம் இப்படி தான் நடந்துச்சு சொல்கிற மாதிரி சொல்ல வச்சிங்களே நீங்கள். இதெல்லாம் சத்தியமாக நான் மறக்கவே மாட்டேன் சிந்தாமணி, நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. பார்வதிக்கு அடுத்தபடியாக எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னுடைய கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நீங்கள் வந்து பங்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ தூரம் நான் சொன்னேன், உங்கள் வேலை அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் கடைசியில் நீங்கள் யாருங்கிறத காமிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறது தெரியும். அப்படிலாம் இல்லை மாஸ்டர், நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் பணம் கொடுத்தேன் தான், ஆனால் வந்துட்டு நான் அவருக்கு வந்து
வந்து வீட்டு செலவுக்கு சுத்தமாக பணம் இல்லைன்னு சொன்னா அதனால் வந்து பணம் கொடுத்தேன், அது வட்டிக்கு தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஆடியோவோட நான் வந்துட்டு இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட காமிச்சது ஆடியோ இல்லாமல் தான் காமிச்சேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக. ஏதாவது அதில் போட்டிருக்குதே, சிந்தாமணி சொன்னது இதுக்கு மேலே வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த ஊர்லேயே இருக்காது தலைமறைவாக போயிடு, அந்த நடிச்சு வந்த ஆளுகளுக்கெல்லாம் காசு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறதால இதில் ரெக்கார்ட் ஆகிருக்குல்ல, அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாஸ்டர் அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் வந்து ரொம்ப உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், இனிமேல் உங்கள்கிட்ட எனக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர் நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு நான் அப்படி விட்டுற முடியுமா, சும்மா கிடையாது, நான் 40 லட்ச ரூபா கிட்ட கொடுத்துருக்குதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உளர்றீங்க அப்படின்னு ஆமாங்க 40 லட்ச ரூபா கிட்ட கொடுத்துருக்குதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தோன்னு பார்வதி, என்ன சிந்தாமணி உங்களுக்கு ஏதாவது கிறுக்கு இது பிடிச்சிக்கிச்சா, இவ வந்து உங்கள்கிட்ட எதுக்கு அவ்வளோ பணம் வாங்கியிருக்கா, எங்கன்னா எங்கிட்ட இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபினான்சியர்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்பான் ஃபினான்சியர், சரி அவங்க டாக்குமெண்ட் அங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியும்ல, மறந்துட்டு பேசுகிறீங்களா, என்னமோ வாய்ஸில் உயர்த்தி பேசுகிறீங்க, எல்லாம் ஓரளவுக்கு தான் பொறுமையாக என்னால் இருக்க முடியும், இதுக்கு மேலே பொறுமையாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்தியா நான் சொன்னேன்ல விஜயா, சிந்தாமணி நீ நம்பாத, எல்லா விஷயத்தையும் சொல்லாதுன்னு எத்தனை தடவை நான் தலைப்பாடாக சொன்னேன், கேட்டியா, என்ன அப்போ டாக்குமெண்ட் வேறு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க, வீட்டு டாக்குமெண்ட் எது கொண்டு போய் எங்கே கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் இப்படி பண்ண நீயே, சரி அண்ணங்கிட்ட சொல்லி சீக்கிரமாக பணம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சு போ, உனக்கு எதுவும் தெரியாதல்ல பார்வதி, அவங்க டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க தான் இல்லைன்னால சொல்லலை, ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தது அவங்க வீட்டுக்காரருக்குன்னு தெரியாது, அந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, மனசு தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கிற விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இருந்த சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை, பணம் தேவைப்பட்டது, அதனால தான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் அவன் முன்னாடி ஏற்கனவே பணத்தை வாங்கியிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ஆசை காமிச்சாங்க 14 லட்ச ரூபாய் வந்துட்டு கட்டிட்டு டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்துருங்க, ஒரே இடத்துல இருக்கட்டும், சீக்கிரமாக கட்டி திருப்பிக்கிங்கன்னு சொன்னாங்க. சரி ஏன் அங்கங்கே வந்து இதாக இருக்கட்டின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டோம், அண்ணாவோட கையெழுத்து எல்லாம் எப்படி 2 பேர்த்து பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மனோஜ் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி உடனே வந்துட்டு இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க. என்ன விஜய் இப்படி மரத்தனமாக பண்ணி வச்சுக்கிற, வீட்டில் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. வீட்லையா முத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதனால் வந்து மாஸ்டர் நான் என்ன சொல்கிறோம் அதை பற்றி நீங்கள் கேட்கணும், சரியா, கேட்கலினா அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் இருக்காது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சிந்தாமணி இவ்வளோ தூரம் பழகிட்டு இப்படிலாம் பண்ணுவீங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்களும் தான் இவ்வளோ தூரம் பழகிட்டு என்னமோ ஃபோன் பண்ணி வர சொல்லி அப்படியே என்னமோ பெரிய சிபிஐ வேலை பார்த்து கண்டுபிடிச்ச மாதிரி என்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட கேட்டால் நானே சொல்லியிருந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து பார்வதி, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீ என்ன அதை பற்றி பேசாதீங்க, இந்த காலத்தில் இந்த வயசில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் வீடியோ போடுற அது பண்ணுற இதை பண்ணுறேன்னு வந்துட்டு தேவையில்லாமல் என்னென்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களே அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சிந்தாமணி உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள், வந்தீங்களா அதான் விஜயாட்ட பேசுனீங்களா அதோடு கிளம்பிடுங்க, ஏன் தொழிலை பற்றி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, அவங்களுக்கு அவங்க தொழில் பண்ணுற தொழில் ரொம்ப முக்கியமானது தான், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாரு நான் உங்க கூட என்ன பேச தயாரில்லை, இங்கே பாருங்க மாஸ்டர் உங்கள் வீட்டு டாக்குமெண்ட் என் கையில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு மேலே வந்துட்டு என்னை ஏதாவது மிரட்டணும் அதை பண்ணு இதை பண்ணு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். ஆமாம் நான் தான் வந்து சொல்லி தான் அமுச்சு விட்டேன், இப்போ என்ன அதுக்கு, அதனால் என்ன உங்களுக்கு எதாவது உங்கள் கழுத்துலேருந்து தாலி இறங்கிடுச்சா என்ன, இல்லை இப்போ அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அவ்வளோதான், மீனாவை நீங்கள் மட்டும் வீட்டை விட்டு வெளில அனுப்பலைன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்கள் இந்த டாக்குமெண்ட்டு உங்கள் கைக்கு வராது, உங்கள் வீடு உங்ககிட்ட இருக்காது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு என்னை வந்து நீ பிளாக்மெயில் பண்ணுறியா, நான் வந்துட்டு இப்படி இல்லை நான் நீ சொல்கிற மாதிரி இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ண முடியாதுன்னா நான் வீட்டில் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிடுறேன், அது குறிப்பாக முத்துக்கிட்டையும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் வந்துட்டு இது மாதிரி டாக்குமெண்ட் வச்சு பணம் வாங்கியிருக்காங்கிற விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன மேற்கொண்டு பண்ண முடியுமோ அதை நீங்களே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இங்கே ஒரு இப்படிலாம் மிரட்டு நல்லா பயந்துன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிட்டு